ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க, ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 131 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 24,619 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது போக சென்செக்ஸ் 80,539 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 304 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். நிஃப்டி பேங்க் 55,181 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 137 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி ஐடி 34,692 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 18 பாயிண்ட்ஸ் நிஃப்டி ஐடி பாசிட்டிவ். இது போக பிஎஸ்சி ஸ்மால் கேப் 52,095 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 299 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது டிஎஸ் 5,623 கோடிக்கு நெட் பையர்ஸ் இருந்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் 3,644 கோடிக்கு நெட் செல்லர்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா. ஃபஸ்ட்டு குளோபல் நியூஸ் சிலவட்டம் இருக்குது, அதை வந்து அப்டேட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஜப்பானோட ஷேர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து 43,000 பாயிண்ட்ஸை டச் பண்ணியிருக்கு. அது குரூப்பில் ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தார். இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கூட அவங்களுக்கு அந்த டேக்ஸ் ரிலேட்டட் டேரிஃப் ரிலேட்டட் கிளாஷ் இருந்துட்டு இருந்துச்சு. அதை ஓரளவு அவங்க கண்ட்ரோல் பண்ணதுனால ஜப்பானோட ஷேர் மார்க்கெட்டும் ஒரு நியூ ஆல் டைம் ஹையை டச் பண்ணியிருக்குது. ஸோ இது ஜாப்பனீஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அது இல்லாமல் சைனாவை சேர்ந்த ஃபாரின் மினிஸ்டர் வேங் இ, அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேங் ஈன்னு சொல்கிறாங்க. இவர் வந்து இந்தியாவுக்கு ஆகஸ்ட் 18 விசிட் பண்ணுறாரு. ஏன்னா பைலேட்ரல் ட்ரேட், அது இல்லாமல் பவுண்டரி ரிலேட்டட் இஷ்யூ சம்மந்தமாட்டு நம்மளோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவால் அவங்களுக்கு கூட பேச்சுவார்த்தை பண்ண இருக்கிறாங்க. இது சைனாவை சேர்ந்த ஃபாரின் மினிஸ்டர் இந்தியாவுக்கு விசிட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 20, 21 வந்து ரஷ்யாவுக்கு போகிறாங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது அங்கோல ஃபாரின் மினிஸ்டர் செர்ஜி லாவ்ரோ அவர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை பண்ண இருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் எல்லாமே பேசுவாங்க. ஸோ இது வந்து ஓவரால் குளோபல் அப்டேட்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்எஸ்டிஎலோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு பொத்துன்னு விழுந்துச்சு. 1,198 ரூபா போனது 1,206 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 6% மேலே விழுந்திருக்கு. ஸோ ஆஃப்டர் த லிஸ்டிங் அப்புறம் நல்ல புஷ்ஷுன்னு மேலே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் டைம் ஒரு பெரிய அடி விழுந்திருக்கு. இது நேற்று ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ரிசல்ட்ஸ் மார்க்கெட் அக்செப்ட் பண்ணாத பேசிஸில் ரிசல்ட்ஸ் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன், பெருசாக இல்லை. ஸோ அதை மார்க்கெட் அக்செப்ட் பண்ணலை. ஸோ அந்த பேசிஸில் என்எஸ்டிஎல் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் லாஸ்ட் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா வேல்யூஷன் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அல்லது ஐபிஓவில் கிடச்சி விற்காமல் வச்சுருப்பீங்க, அவங்க ஹோல்ட் பண்ணுங்கள். இதுதான் என்னோட ஒப்பீனியன். பட் ஃப்ரெஷ் என்ட்ரிக்கு இது இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசியோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் இந்த குவார்ட்டரில் 7.4% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 331 கோடியாக இருக்குது. இல்லை ரெவன்யூ வந்து 11.8% இம்ப்ரூவ் ஆயிருக்குது. 1,159 கோடியாக இருக்குது. இது போக எபிட்டா 5.8% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 396 கோடியாக இருக்குது. மார்ஜின் 34.2% இருக்குது. ஸோ ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாட்ரேட்டாக இருக்குது. 44 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க இந்த ஸ்டாக்கு. 728 இருக்குது. ஆக்சுவலி ஐஆர்சிடிசினா இந்த கேட்ரிங் பிஸ்னஸ், இந்தியன் ரயில்வேஸு கேட்ரிங் பிஸ்னஸ், அது எல்லாமே டூரிசம் அது எல்லாமே வரும். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதை அவாய்ட் தான் நான் பண்ணுறேன். ஸ்டில் இதோட வேல்யூஷன் ஹையாக தான் இருக்குது. ஐஆர்சிடிசி ரிசல்ட்ஸ் கொஞ்சம் மாட்ரேட்டாக பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்கோட ரிசல்ட்ஸ், இண்டஸ்இண்ட் பேங்கில் ஒரு அப்டேட்ஸ் வந்திருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,960 கோடிக்கு அக்கௌண்டிங் லேப்சஸ் நடந்துச்சு. ஸோ அந்த ஆடிட்டிங் மிஸ்டேக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அருண் குரான் அவர் வந்து டெபுட்டி சிஓ இருந்தார். அவர் ஏப்ரலில் ஐ திங்க் ரிட்டையர்ட் ஆகிட்டு போயிட்டார், ரிசைன்மெண்ட்டு போயிட்டார். அது போக டெபுட்டி சிஓ இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் அஃபென்ஸ் விங் வந்து சம்மன் கொடுத்துருக்காங்க. அந்த அக்கௌண்டிங் லேப்சஸ் சம்மந்தமாட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது இண்டஸ்இண்ட் பேங்கில் வந்து அப்டேட். இன்றைக்கி மார்க்கெட்டில் ஸ்டாக் ப்ரைஸ் விழுந்துருந்துச்சு. 766 ரூபா வரைக்கும் போனது 773 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது இண்டஸ்இண்ட் பேங்கில் வந்து அப்டேட் 1,960 crores அளவுக்கு நடந்த அந்த அக்கௌண்டிங் லேப்சஸுக்கு டெபுட்டி சிஓக்கும் அது மாதிரி டெபுட்டி சிஎஃப்ஓக்கும் சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் 2 பேருக்குமே சம்மன் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்கு. நெக்ஸ்ட் எல்என்டி பார்த்தீங்கன்னா ஜப்பானை சேர்ந்த இட்சோஷு அவங்களோட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. க்ரீன் அமோனியா ப்ராஜெக்ட் குஜராத்தில் செட்டப் பண்ணுறதுக்கு தான் இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட்டாச்சு கார்பரேஷன் கூட ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. 300 KTPA பெர் ஆனம் க்ரீன் அமோனியா ப்ராஜெக்ட் காண்ட்லா குஜராத்தில் செட்டப் பண்ண இருக்கிறாங்க. இது வந்து எல்என்டி க்ரீன் எனர்ஜி க்ரீன் டெக் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபினான்ஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 90% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 2,046 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 54% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 5,703 கோடியாக இருக்குது. ஆக்சுவலி இவங்க கோல்டு லோனு, அதாவது கோல்டு அகெயின்ஸ்ட் லோன் அந்த ஃபினான்சிங்கில் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இந்த கம்பெனி. முத்தூட் மணி லிமிடெட் இது இவங்களோட ஒரு சப்சிடரியாக இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா போர்டு வந்து அடிஷ்னல் ஈக்விட்டி இன்ஃபியூஷன் ஒரு 500 கோடி வந்து இந்த முத்தூட் மணி லிமிடெட்டில் பண்ணியிருக்கிறாங்க. இது போக இன்னொரு சப்சிடரி கம்பெனி வச்சுருக்காங்க, முத்தூட் ஹோம் ஃபினான்ஸ் இந்தியா லிமிடெட். அதில் ஒரு 200 கோடி இன்ஃபியூஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனியோட லோன் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 1.2 lakh crore இருக்குது. 42% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோல்டு லோன் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 1.13 lakh crore இருக்குது. 40% இம்ப்ரூவ் ஆயிருக்குது.
கன்சாலிடேட்டட் லோன் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1,33,938 கோடியாக ரீச் பண்ணியிருக்குது. இது ஹையஸ்ட் லெவல் 1,20,031 கோடி. அதே தாண்டி போயிருக்குது. கிட்டத்தட்ட 37% growth. கன்சாலிடேட்டட் லோன் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது முத்தூட் மணி லிமிட்டெடில் கோல்டு லோன் அசட்டு 1,449 கோடியிலேருந்து 4,879 கோடி அதிகரிச்சிருக்கு. 40% growth. கோல்டு லோன் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் முத்தூட் ஃபைனான்ஸில் 80,922 கோடியாக இருக்குது. அதாவது கன்சாலிடேட்டட் பேசிஸில் 80,922 கோடியிலேருந்து 1,13,194 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 65% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 1,974 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டாண்டலோன் லோன் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 1,20,031 கோடியாக இருக்குது. 40% இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கோல்டு லோன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் 32,272 கோடியாக இருக்குது. குவார்டர் பேசிஸில் 10% இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது. ப்ராஃபிட் 90% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ 54% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 2 சப்சிடியில், ஒரு சப்சிடியில் 500 கோடி இன்ஃபியூஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சப்சிடியில் பார்த்தீங்கன்னா 200 கோடி இன்ஃபியூஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கோல்டு ப்ரைஸஸ் மேலே போனதும் உங்களோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. பட் ரிசல்ட்ஸ் ஓகே. ஆனால் ஷேர் ப்ரைஸ் இப்போ வாங்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,515 ரூபாவில் இருக்குது. ஃப்ளாட் நெகட்டிவில் இருந்துச்சு லாஸ்ட் மார்க்கெட்டில். 18 times ஏர்னிங்ஸில் இருக்குது பி ரேஷியோ. பட் ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ கூட தான் கம்பேர் பண்ணி பார்க்கணும். 1 minute புக் வேல்யூ பார்க்குறேன். புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா அந்த பங்கில் வந்து 731 ரூபா இருக்குது. கிட்டத்தட்ட புக் வேல்யூவோட ரொம்ப டைம்ஸ் 4 times கிட்ட இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு இதில் வெயிட் பண்ணுங்கள். மணப்புரமில் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது பார்த்துக்கலாம். பட் ஒரு லாங் டேர்முக்கு முத்தூட் ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டாக் தான். நெக்ஸ்ட் பிபிசியோட ரிசல்ட்ஸு. ஸோ இவங்களோட ப்ராஃபிட் 141% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 6,839 கோடியாக இருக்குது. 6,839 crores இருக்குது. ரெவன்யூ 1,29,614 கோடியாக இருக்குது. இது ஒரு 1% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இது போக ஓவரால் எக்ஸ்பென்சஸ் 2% டிக்ளைன் ஆயிருக்கு. 1,22,583 கோடியாக இருக்குது. எபிட்டா 68% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 10,427 கோடியாக இருக்குது. மார்ஜின் 6.32% இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆக்சுவலி இந்த ஸ்டாக்லலாம் நான் ட்ராக் பண்ணுறது கிடையாது இப்போதைக்கு. ஐஓசிஎல் மட்டும் முன்னாடி கன்சிடர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போதைக்கு இதை ட்ராக் பண்ணுறதில்ல. அது இல்லாமல் கேபினெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே 30,000 கோடி உங்களுக்கு சப்சிடி கொடுத்தாங்க. அதாவது இந்த எல்பிஜியில் சப்சிடி கொடுக்கும்போது இந்த மாதிரி கம்பெனிஸுக்கு எல்லாமே லாஸ் ஆச்சு. அந்த லாஸை ஈடுகட்டுறதுக்கு தான் ஒரு 30,000 கோடி காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் தரப்புலேருந்து. ஸோ பிபிசிஎலோட அந்த குவார்டர் ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கு. ஏன்னா மார்ஜின் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓலா எலக்ட்ரிக் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூட்டர் செக்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஓலா எலக்ட்ரிக் தரப்பில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 15 வந்து அவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண பிளானில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஓலா எலக்ட்ரிக் கொடுத்த அப்டேட்டு. எல்ஐசி வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்டேக்ஸ் வந்து டைல்யூட் பண்ண இருக்கிறாங்க. எல்ஐசியில் கவர்மெண்ட் வந்து சம் பர்சன்டேஜ் அந்த ஸ்டேக் வந்து டைல்யூஷன் பண்ண இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 2.5%லேருந்து 3.3% அளவுக்கு ஃபஸ்ட்டு ட்ரான்ஜில் ஸ்டேக் டைல்யூஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு. ஸோ இது அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி எல்ஐசியை லிஸ்ட் பண்ணும்போதே பெருசாக ஒன்றும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல அந்த ஐபிஓவில் கன்சிடர் பண்ணவங்களுக்குலாம். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 14,000 கோடியிலேருந்து 17,000 கோடி டைவர்ஸ்மெண்ட் மூலமாக ரைஸ் பண்ண இருக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் மட்டுமே எல்ஐசியில் 96.5% ஸ்டேக் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஜூபிலியன்ட் ஃபுட்வொர்க்ஸோட Q1 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 29% இம்ப்ரூவ் ஆகி 67 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 18% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 1,702 கோடியாக இருக்குது. இது போக ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 1.01 rupees பர் ஷேராக இருக்குது. இந்த கம்பெனி 67 நியூ டாமினோ ஸ்டோர் வந்து இந்த குவார்ட்டரில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் பாப்பீஸு, டங்கின் டூனட்ஸு, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சில ஸ்டோர்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பாப்பீஸில் ஒன்றும், டங்கின் டூனட்ஸில் 2 ஸ்டோரும் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டலாக இந்த கம்பெனி 2,240 டாமினோஸும், 60 பாப்பீஸும், 33 ஹாங்காங் கிச்சன் அவுட்லெட்ஸும், 29 டங்கின் ஸ்டோரும் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஜூபிலியன்ட் ஃபுட்வொர்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தீபக் நைட்ரேட்டோட ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு ஃப்ளாட் பாசிட்டிவ் ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. 1,873 ரூபாவில் இருக்குது. ஸோ தீபக் நைட்ரேட்டோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 44.6% விழுந்திருக்கு. 112 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 12.8% விழுந்திருக்கு. 1,889 கோடியாக இருக்குது. எபிட்டாவும் 38% விழுந்திருக்கு. 189 கோடியாக இருக்குது. மார்ஜின் 10% குறைஞ்சிடுச்சு. மார்ஜின் ரொம்பவே அடி வாங்கியிருக்கு. ஸோ ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா வீக்காக இருந்திருக்கு இந்த டைமில். 1,873 ரூபா இருக்குது. ஸோ இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள். 36 times ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. டெக்ஸ்மேக்கோ ரயில் அண்ட் இன்ஜினியரிங்கோட ஏர்னிங்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 49% காலி, 30 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 16% காலி, 910 கோடியாக இருக்குது. எபிட்டாவும் 33% விழுந்திருக்கு. 71 கோடியாக இருக்குது. மார்ஜினும் பார்த்தீங்கன்னா 7.8% குறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் பிரிகேட் என்டர்பிரைசஸ் ப்ராஃபிட் 79% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 150 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 18.9% இம்ப்ரூவ் ஆயிருக்கு.
1281 கோடியாக இருக்குது. எபிட்டா 11% மேலே போயிருக்கு 323 கோடி. மார்ஜின் 25.3% குறைஞ்சிருக்கு. மார்ஜின் குறைஞ்சிருக்கு, பட் எபிட்டா ரெவன்யூ ப்ராஃபிட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது பிரிகேட் என்டர்பிரைசஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். நெக்ஸ்ட் இஸ் ஃபைசரோட ரிசல்ட்ஸ். ப்ராஃபிட் 27% இந்த குவார்ட்டரில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு 191 கோடி. ரெவன்யூ 7.1% இம்ப்ரூவ் ஆயிருக்கு 604 கோடியாக இருக்குது. எபிட்டா 18.1% இம்ப்ரூவ் ஆகி 209 கோடியாக இருக்குது. மார்ஜின் 34.8% இருக்குது. அது இல்லாமல் இவங்க வெனஸ்டே தான் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. 20 வேலன் நிமோனோக்கல் கான்ஜுவேட் வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸுக்கு இந்தியாவில் லான்ச் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இது வந்து நிமோனோகோக்கல் டிசீஸை வந்து அடல்ட்டுக்கு க்யூர் பண்ணும் இந்த வேக்சின் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து 20 சீரோடைப்ஸ் அந்த ரேஞ்சில் தான் இதை கொண்டு வராங்க. அதாவது 20 சீரோடைப்ஸ் அந்த ரேஞ்சில் தான் கொண்டு வராங்க. இன்வாசிவ் அண்ட் நான் இன்வாசிவ் நிமோனோக்கல் டிசீஸுக்கு வந்து இது க்யூர் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஃபைசர் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ஆக்சுவலி இதுக்கு 4 அனாலிஸ்ட்டில் 2 பேர் பை கால் கொடுக்குறாங்க. ஒருத்தங்க செல் கால், இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா ஹோல் கால் கொடுக்குறாங்க. இது ஃபைசர் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த IMPS சார்ஜஸ் வந்து ரிவைஸ் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 15 அதாவது நீங்கள் ஃப்ரீ ஸ்மால் வேல்யூ ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு 25,000 வரைக்கும் பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர், அது வந்து ஹை வேல்யூ ஸ்லாப்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ₹2 ப்ளஸ் ஜிஎஸ்டிலேருந்து ₹10 ப்ளஸ் ஜிஎஸ்டி வரைக்கும் இருக்குது. அதாவது எக்ஸப்ட் SMS அண்ட் IVR தவிர்த்து. அதே பிரான்ச் சேனல் சார்ஜஸ் வந்து அன்சேஞ்சாக வச்சுருக்காங்க. ₹2 ப்ளஸ் ஜிஎஸ்டிலேருந்து ₹20 ப்ளஸ் ஜிஎஸ்டி அந்த ரேஞ்ச் வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணுறவங்க, அந்த பேமெண்ட் சர்வீஸ் யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆகஸ்ட் 15 ரிவைஸ் ஆகுது. இர்கான் இன்டர்நேஷனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் கிடச்சிருக்கு 642 கோடி ஒர்த் ஆஃப் பேக்கேஜ். மும்பை மெட்ரோ லைனு CA233 பேக்கேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்கு இந்த ஆர்டர். ஸோ இது வந்து இர்கான் இன்டர்நேஷனலுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. JSW சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட்டில் டெபியூட் ஆட்டு லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ 20,000 கோடி கிட்ட இதோட வேல்யூஷன் இருக்குது. ஆனால் 139 to 147 இதோட ப்ரைஸ் ரேஞ்சு. ஆனால் இது எந்த ரேஞ்சில் லிஸ்ட் ஆகுங்கிறது டவுட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு மாட்ரேட் லிஸ்டிங் தான் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. ஐ திங்க் ஒரு 5 to 6% லிஸ்டிங் இருக்கும். மேபி மார்க்கெட் ஒரு நல்ல ரியாக்ஷன் இருந்துச்சுன்னா, பாசிட்டிவ் ரியாக்ஷன் இருந்துச்சுன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் போக சான்ஸ் இருக்குது JSW சிமெண்ட். ஸோ 7.77 டைம்ஸ் வந்து இந்த பங்கு இந்த IPO சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. இது JSW சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா RBIயோட மானிட்டரி பாலிசி கமிட்டியில் ஒரு அப்டேட் வந்துருக்குது. ஸோ இன்டர்னல் பட்டாச்சாரியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கமிட்டிக்குள்ளே கொண்டு வராங்க. ஏன்னா ராஜீவ் ரஞ்சன் வந்து ஸ்டெப் டவுன் ஆகுறாரு அந்த பாலிசி கமிட்டி மெம்பர்ஷிப்பில் வந்து. ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா RBIயோட மானிட்டரி பாலிசி கமிட்டியில் இன்டர்னல் பட்டாச்சாரியா வந்து ரிப்ளேஸ் பண்ணுறாரு ராஜீவ் ரஞ்சனை. ஸோ இந்த இன்டர்னல் பட்டாச்சாரியா பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருந்திருக்காரு RBIயோட மானிட்டரி பாலிசி டிபார்ட்மெண்ட்டில். மார்ச் 19, 2025 எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கார். ஸோ இப்போ அந்த RBIயோட மானிட்டரி பாலிசி கமிட்டியில் நியூ மெம்பராட்டு வராரு. ஏன்னா ராஜீவ் ரஞ்சன் ஸ்டெப் டவுன் ஆகுறாரு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.